தூங்குனேன்னா நான் என்னடா பண்ணுவேன்? யாருக்கு பெங்களூர் சேலுக்கு வருக வருக வரவேற்கிறேன். காலையில எழுந்தனாலே டிப்ரமிஷன் நாளு. காலைல எழுந்தோனே சாப்பிடல. சாப்பிடாமலே இன்டர்ன்ஷிப் கிளம்பி நானு மத்த நண்பர்கள்லாம் கிளம்பி போயாச்சு. அங்க போய் பார்த்தா நம்ம நண்பன் கையில ஃபிலமென்ட் டேங்க குடுத்து நிக்க வச்சுட்டாங்க போசிங் குடுத்து. அவன் மட்டும் தாங்க நிக்கிறான்னு பார்த்தா இன்னொரு கையில லேப்டாப்ப குடுத்து உட்கார வச்சுட்டாங்க. அப்புறம் முடிஞ்ச கையோட ரூமுக்கு கிளம்பி போலான்னு சொல்லி கிளம்பி போயிட்டுருந்தோம். போயிட்டு இருக்கப்ப சில பார்வையெல்லாம் பார்த்தேன். இதெல்லாம் என்ன போர்டுன்னே தெரியல. வித்தியாசமா இருக்கு. தமிழ்நாட்டுல இதுவரைலாம் பார்த்ததே இல்ல. இது என்ன போர்டுன்னு வச்சா கமெண்ட் பண்ணுங்க. அப்ப இன்டர்ன்ஷிப் கையோட ரூமுக்கு போயாச்சு. ரூமுக்கு வந்து பார்த்தா மணி 3 காலைல ஊட்டத்த சாப்பிட மறந்துட்டேன். ஊட்டத்த சாப்பிட்டுட்டு மதியம் வெஜ் பிரியாணி, முட்டையெல்லாம் எடுத்து வச்சுட்டு மேட்ச் பார்த்துட்டு அதுவும் உள்ள இறக்கிட்டேன். அப்புறமா பார்த்தா தான் தெரியுது. முதுகுத்துற மூவ்மெண்ட். என்னன்னு பார்த்தா என்னைய தூங்கிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு என்னைய விட்டுட்டே டீ குடிக்க போயிட்டாய்ங்க. சரியான டிப்ரமேஷனு. நான் என் புலம்பெல்லாம் புலம்பிட்டு இருக்கேன். இந்த நாய் சிரிக்கிறான். சம்மந்தமே இல்லாம சிரிச்சுட்டு இருந்துச்சு. சரி அவன தள்ளி விட்டுருங்க. அப்புறம் இவனுங்கள்ட்ட சொல்லிட்டு இருந்தா இவனும் காரணமே இல்லாம என்னைய தவிர்த்துட்டாருங்க. இவன தவிர்த்தத பார்த்து எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா அப்படிதான் இருந்துச்சு. நம்ம புலம்புறத வேற யாரு கேட்பா? கடவுள்ட்ட நம்ம புலம்பல போட்டுட்டு அப்படியே கிளம்பியாச்சு. அங்க போய் பார்த்தா டீ கடைக்கு ஒரு டீ கடையா சுத்துறோம். எங்க நிலைமை என்னமோ டீ கடையே கிடைக்கல. எனக்கா இன்னும் டிப்ரமேஷன் தலையில இருந்து இறங்கவே இல்ல. அப்படியே டிப்ரமேஷனோட சேர்ந்து நடந்து போயிட்டே இருந்தோம். நடந்து போயிட்டே அப்புறம் ஹோட்டல் கண்ணுல பட்டுச்சு. சரி அங்கேயாச்சும் காப்பி கிடைக்குமான்னு பார்த்தேன். கிடைக்காத மாரியே பேசுனாங்க. அப்படியே காப்பி கிடைச்சிருச்சு. கண்ணுல பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஒரு மன நிம்மதியே வந்துச்சு. அப்படியே காஃபிய போட்டு சில கதையெல்லாம் பேசிட்டு இருந்தேன். அப்பயுமே டிப்ரமேஷன் மனசுல இருந்து போகல. ஏன்னா சில இன்னும் பர்சனல் காரணத்தால டிப்ரமேஷன் மனசுக்குள்ளேயே இருந்துச்சு. என்ன பண்றதுன்னே தெரியாம இருந்துச்சு. இது என்னடா பைக் RX 150 வேலாம் இன்னைக்கு தான் நான் பார்க்குறேனே. நண்பர்களே ஒரு கருத்து கடைசி நேரத்தில சொல்றேன். மன்னிச்சுக்கங்க. யாரையும் நம்பாதீங்க. எல்லாரும் முதுகுல குத்துலான்னு தான் இருப்பாங்க. இன்னைக்கு ஒரு நாள முடிச்சுக்கலாம். கடினமா இருங்க கைஸ்.